கைது செய்யப்படும் நபருக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் வழங்கும் அடிப்படை உரிமைகள் என்னென்ன? இப்போ ஒரு பிரச்சனை நடக்குது, புகார் கொடுக்கறாங்க. மோசடி மற்றும் இன்னும் பல காரணங்களால கைது செய்யப்படும் நபர் விசாரணைக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடாது, வெளியே வந்து சாட்சியங்களை கலைச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக கைது செய்யப்பட்டு காவல்ல வைக்கிறாங்க. இந்த கைது செய்யப்பட்டவரோட குற்றம் நிரூபிக்கப்படும் வரை அவர் குற்றவாளி என நம்ம கருத முடியாது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிகல் 22 கிளாஸ் 1 மற்றும் 2 கீழ் கைது செய்யப்பட்டவருக்கு 4 முக்கியமான உரிமைகளை வழங்குது. 1. எந்த காரணத்திற்காக கைது செய்யப்படுகிறோம் என்ற விவரம் தெரிந்து கொள்வதற்கான உரிமை இருக்கு. 2. தனக்கான வழக்கறிஞரை நியமிக்க கைது செய்யப்பட்டவருக்கு உரிமை இருக்கு. 3. கைது செய்யப்பட்ட நபரை 24 மணி நேரத்திற்குள் மேஜிஸ்ட்ரேட் முன் ஆஜர்படுத்தணும். 4. கைது செய்யப்பட்ட நபரை 24 மணி நேரத்திற்கு மேல் மேஜிஸ்ட்ரேட் உத்தரவு இல்லாமல் நம்ம கஸ்டடியில் வைக்க முடியாது. ஆனா கைது செய்யப்படும் நபர் எதிரி நாட்டை சேர்ந்தவராய் இருந்தாலோ வேற தடுப்பு காவல் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்படுபவராய் இருந்தாலோ இந்த உரிமைகள் பொருந்தாது. சிஆர்பிசிக்கு கீழே கைது செய்யப்படும் நபருக்கு என்னென்ன உரிமைகள் இருக்கு அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். மேலும் சட்டம் சம்பந்தமான கேள்விகள், சந்தேகங்களை நம்ம MP லாவிஸ்டா சேனல் மூலம் தொடர்ந்து பார்ப்போம்.